இவர் ஒரு கம்யூனிஸ்டர் கூட இன்னும் ஆகலை. இவர் இன்னைக்கு எடுத்த உடனே நான் எனக்கும் அதுதான் போட்டின்னு அப்படின்னு சொன்னால் அது எப்படி? நான் சொன்ன விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இவர் இருக்குமோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குன்னா அது இந்த கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர் பகுதி. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வந்தே மாதரம் ஆரம்பித்து 150 ஆண்டுகள் ஆகியனால அதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அறிவுறுத்தலின்படியும் நாட்டுப்பற்றோடும் எல்லா இடங்களும் நடைபெறுகிறது. இன்னைக்கு இந்த குழந்தைகளோடு இன்றைக்கு வந்தே மாதரம் பாடலை பாடியிருக்கிறோம். வந்தே மாதரம் என்போம் நமது பாரத தாயை வணங்குவோம் என்று பாரதியார் சொன்னார். பங்கிம் சட்டர்ஜி அவர்கள் 1876ஆம் ஆண்டு வந்தே மாதரம் பாடலை பாடியது நமக்கெல்லாம் தெரியும். அதை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ செங்கோட்டையன் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக தான் சொன்னாங்க. அதன் பிறகுதான் நான் இந்த விஷயங்களை கையில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க யார் பேசினாங்க, யார்கிட்ட போய் பேசினாங்க, யார் சொன்னாங்கங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை. அப்படி சொல்லாத பட்சத்தில் நான் அதில் எதுவும் கருத்து சொன்னோம்னா அது தவறாக போயிடக்கூடாது. இல்லை, ஒரு முக்கியமான நபர், ஒரு அதிமுகவில் முன்னணி தலைவராக இருந்தார். இப்போ அவரே பாஜக தான் காரணம் நாங்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு, இந்த மாதிரியான செயல்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, நீங்கள் இந்த வார்த்தையை கொஞ்சம் சரியாக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தவறான செயல்னு சொல்லும் மாதிரி இருந்துச்சு இல்லையா? தவறான செயல்னு நான் சொல்ல, இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். இந்த மாதிரினா எந்த மாதிரி? அதாவது பாஜக தான் அவங்க ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் அதிமுகவில் தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிற போது ஒருங்கிணைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொன்னாங்க, அது முழுசாக அவர் பேச்சை முழுசாக கேட்டால் உங்களுக்குமே தெரியும். நான் பார்த்தேன். அதில் 6 பேர் போனோம் ஒன்றிணைக்குன்னு சொன்னோம் அப்படின்னாங்க. அந்த 6 பேர் யாருன்னு தெரியல. யார்கிட்ட போய் ஒருங்கிணைக்க சொன்னோம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லலை. அந்த பேட்டியில் எதுவுமே தெளிவாக இல்லாதனால அதை பற்றி நான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியாது. என்ன திமுகவுக்கு தாவாக போட்டின்னு விஜய் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக பாஜக அதில் 2 விஷயம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 300 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மேலே இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா அகில இந்திய அளவில் இன்றைக்கி 1000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறோம். இவர் ஒரு கம்யூனிஸ்டர் கூட இன்னும் ஆகலை. இவர் இன்னைக்கு எடுத்த உடனே நான் எனக்கும் அதுதான் போட்டின்னு அப்படின்னு சொன்னால் அது எப்படி? நான் சொன்ன விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. இது யாரா நம்புவாங்களா? முதல்ல 5 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பாலியல் வழக்குறாங்க. மறுபடியும் நேற்று சம்பவம் டிஎஸ்பியோட பையனும் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குன்னா அதை எப்படி பார்க்குறீங்க? மொத்தத்தில் தமிழ்நாட்டில் காவல்துறை முதல்ல கலைஞர் தான் முன்னாடி சொல்லுவார். அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அது அன்னைக்கு நடந்துச்சோ இல்லையோ, இப்போ தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு இப்போ ஈரல் புறையோடி விட்டது. அது மட்டுமல்ல, ஒரு எஸ்எஸ்ஐ அவரே காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு பெண்ணை தவறான முறையில் நடந்து கொண்டார், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார். இன்னொரு ஸ்டேஷனில் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரன் நாங்கள் இருக்கிறான்னு பார்க்க போன ஒரு சகோதரியை ஒரு காவல்துறை அதிகாரி அவர் தவறான முறையில் அவங்கள ஜாதி பேரை சொல்லி பேசி இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. இது வாடிக்கை தான். அதனால் டிஎஸ்பி பையன் விதிவிலக்காக இருக்க முடியாது. அது யாருன்னு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியது முதலமைச்சர், காவல்துறை, அரசாங்கம். ஆனால் முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை. பிறகு எப்படி காவல்துறை இருக்கும்? கோயம்புத்தூர் நடந்த சம்பவம், இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குன்னா அது இந்த கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர் பகுதி. அங்கேயே இரவு 11 மணிக்கு பெண்ணை எடுத்துகிட்டு போய் ஒரு அந்த ஆணை அருவாளால் வெட்டி போட்டு அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி நிர்வாணமாக விட்டு அதிகாலை 4 மணிக்கு தான் 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி விட்டுருக்குறாங்க. நேற்று இரவோ அல்ல இன்னைக்கு காலையிலேயோ இன்னைக்கு ஒரு பெண் அங்கே கடத்தப்பட்டு காரில் கடத்திட்டு போயிட்டாங்க. இதில் நீங்களே மீடியா நீங்களே சொல்லலாம். ஆனால் நிறைய மீடியாக்கள் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன வச்சுன்னே தெரியல. கேட்டால் ஒரு பெண் நிறுவனம் இருக்குது, அந்த பெண் நிறுவனத்துக்கு எல்லா மீடியாக்களும் அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி
சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் நிறுவனத்துக்கு மட்டும் மாதம் 4 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா திமுக பண்ணிட்டு இருக்கு. அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்கும்போங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நேற்று முன்தினம் தான் மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் எஸ்ஐஆர் சாரை பொறுத்த மட்டும் ஏற்கனவே நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 9 தடவை நடந்திருக்கு. ஒரு ஊரில் வாக்காளர் இறந்து போன வாக்காளர் நீக்கணும், புதிதாக 18 வாக்காளர் சேர்க்கணும். அதுதான் ஃபார்ம் 6, 7, 8. இது கூட தெரியாமல் அவங்க நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியினுடைய அவலத்தை மடைமாற்றுவதற்காக இப்படி ஒரு போராட்டம். இதனால என்ன நடந்துடும்? ஒன்றுமே நடக்காது. குளத்தூர் தொகுதியிலே 9,000 வாக்காளர்கள் போலி வாக்காளர் இருக்குன்னு சொல்கிறாங்க. துறைமுகம் தொகுதியிலேயே 15,000 வாக்காளர் போலி வாக்காளர் இருக்கிறதாக சொல்கிறாங்க. போலி வாக்காளர்களை இறந்தவர்களை நீக்குவதில் இவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குது? சாருன்னு சொன்னாலே இவங்களுக்கு ஒரு பயம்தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு சார், அந்த சார் முடியறதுக்கு முன்னே இந்த சார் வந்துருச்சா? இந்த சார் முடியறதுக்கு முன்னால் இந்த தேர்தலும் வந்துடும். நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் 2026 தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும். கூட்டணி இந்த திமுகவினர் போட்டி போயிட்டு இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? யார் தான் தளபதி? இது தமிழகத்துடைய தலை விதி. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.